Check vibration damper for defects. Practice on removing camshaft from engine block. Check for bend and twist of camshaft. வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று வைப்ரேஷன் டேம்பரில் குறைபாடுகள் இருக்கிறதா எனவும் அதை எவ்வாறு சரிபார்ப்பது மற்றும் அகற்றுவது என்பதையும் கற்றுக்கொள்வோம். மேலும் பெண்ட் மற்றும் ட்விஸ்ட் சரிபார்க்க என்ஜின் பிளாக்கிலிருந்து கேம்ஷாஃப்டை எவ்வாறு அகற்றுவது என்பதையும் பார்க்க போகிறோம். இந்த செயலாக்கத்தின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை வைப்ரேஷன் டேம்பர் குறைபாடுகளை சரிபார்க்கவும், கேம்ஷாஃப்டை அகற்றி சரிபார்க்கவும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: பயிற்சியாளர் டூல் கிட் ஒரு எண், டேம்பர் புள்ளிக்கான சாக்கெட் ஸ்பேனர் ஒரு எண், புள்ளி புல்லர் ஒரு எண். தேவையான பொருட்கள்: ட்ரே ஒரு எண், காட்டன் துணி, மண்ணெண்ணெய், வைப்ரேஷன் டேம்பர் பாகங்கள். ஃபேன் பெல்ட் இருந்தால் அதை ஃபேன் டிரைவ் புள்ளியிலிருந்து அகற்றவும். சாக்கெட் ஸ்பேனரின் உதவியுடன் டேம்பர் நட்டை அவிழ்த்து டேம்பர் நட்டை அகற்றவும். ஃபேன் டிரைவ் புள்ளி மீது புல்லரை சரி செய்து அதை அகற்றவும். ஃபேன் டிரைவ் புள்ளியை ட்ரேயில் வைக்கவும். வைப்ரேஷன் டேம்பர் மற்றும் ஃபேன் டிரைவ் புள்ளியை சுத்தம் செய்யவும். வைப்ரேஷன் டேம்பரை சரிபார்த்தல். வைப்ரேஷன் டேம்பரை பார்வையிட்டு காணாமல் போன அல்லது வெளியேற்றப்பட்ட ரப்பரை, சேதமடைந்த கீவே மற்றும் டேம்பர் பிரிவுகளுக்கு இடையே பார்க்கவும். ஒரு தட்டையான மேற்பரப்பில் வைப்ரேஷன் டேம்பரை வைக்கவும் மற்றும் டேம்பர் பிரிவுகளுக்கு இடையே தவறான சீரமைப்பை பார்க்கவும். ஏதேனும் புகார்கள் தென்பட்டால் வைப்ரேஷன் டேம்பரை மாற்றவும். கேம்ஷாஃப்டின் நிலையின் அடிப்படையில் இயந்திரம் வகைப்படுத்தப்படுகிறது. அவை ஓவர்ஹெட் வால்வ் இன்ஜின். இந்த ஓவர்ஹெட் வால்வ் இயந்திரத்தில் வால்வுகள் சிலிண்டர் தலையில் நிலைநிறுத்தப்படுகின்றன. கேம்ஷாஃப்ட் சிலிண்டர் பிளாக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஒரு புஷ் ராட் கேம் மற்றும் ராக்கர் கையை இணைக்கிறது. ராக்கர் கையின் மறுபக்கம் வால்வை இயக்குகிறது. அடுத்த வகை சிங்கிள் ஓவர்ஹெட் கேம் இயந்திரம். சிங்கிள் ஓவர்ஹெட் கேம் என்ஜின் சிலிண்டரில் பொருத்தப்பட்ட ஒரு கேம்ஷாஃப்டை பயன்படுத்துகிறது. ஹெட் மற்றும் வால்வுகள் சிலிண்டர் தலையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. வால்வ் மற்றும் கேம் இடையே ஒரு ராக்கர் வைக்கப்படுகிறது. கேம் ராக்கரை இயக்குகிறது மற்றும் ராக்கர் வால்வை இயக்குகிறது. டபுள் ஓவர்ஹெட் கேம் இயந்திரம். டபுள் ஓவர்ஹெட் கேம் இயந்திரம் ரெட்டை கேம்ஷாஃப்டை பயன்படுத்துகிறது. ஒரு கேம்ஷாஃப்ட் இன்லெட் வால்வுகளை இயக்குகிறது மற்றும் மற்றொரு கேம்ஷாஃப்ட் எக்ஸாஸ்ட் வால்வுகளை இயக்குகிறது. சிலிண்டர் தலையை மரமேசையில் வைக்கவும். இப்போது நாம் அசெம்பிளியிலிருந்து கேம்ஷாஃப்டை அகற்றப் போகிறோம். கேம்ஷாஃப்ட் சிலிண்டர் தலையின் மேல் பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் கேம்ஷாஃப்ட் பேரிங் கேப் மூலம் போல்ட் செய்யப்பட்டுள்ளது. இப்போது அதை அகற்ற பேரிங் கேப் போல்ட்டுகளை தளர்த்தவும். கேம்ஷாஃப்டின் நீளத்தின் அடிப்படையில் கேம்ஷாஃப்ட் 4 அல்லது அதற்கும் மேற்பட்ட பேரிங் கேப்களை கொண்டுள்ளது. அனைத்து பேரிங் போல்ட்டுகளையும் தளர்த்தவும். அசெம்பிளியில் இருந்த பேரிங் கேப்களை அகற்றுவதற்கு முன் பேரிங் கேப்புகள் எண்ணப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ஏனென்றால் பேரிங் கேப்பை அகற்றிய அதே இடத்தில் மீண்டும் அதை மாற்ற வேண்டும். கேப்கள் எண்ணப்படாவிட்டால் லெட்டர் பஞ்ச் உதவியுடன் எண்களை பஞ்ச் செய்யுங்கள். இப்போது பேரிங் கேப்களை அகற்றி வரிசையாக ஒரு தட்டில் வைக்கவும். கேம்ஷாஃப்டை அகற்றி ஒரு தட்டில் வைக்கவும். கேம்ஷாஃப்ட் ஜர்னல்களில் பேரிங் கேப்களை வைக்கவும். பேரிங் கேப்கள் கலக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்னர் சிலிண்டர் தலையிலிருந்து ராக்கர் கையை அகற்றி ஒரு தட்டில் வைக்கவும். பேரிங் கேப்பை போலவே ராக்கர்களும் கலக்கப்படக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ராக்கர்களை வரிசையாக ஒரு தட்டில் அடுக்கி மீண்டும் இணைக்கும் போது அவற்றை அதே இடத்தில் மாற்றவும். கேம்ஷாஃப்டை அதன் கேம் உயரம், ரன் அவுட் மற்றும் ஜர்னல் இடைவெளி ஆகியவற்றுக்கு அளவிடலாம்.
இப்போது நான் கேம் உயரத்தை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்பதை செயல்படுத்தி காட்டப் போகிறேன். கேம் உயரத்தை அவுட்சைட் மைக்ரோமீட்டர் மூலம் அளவிட முடியும். அளவீடுகளுக்கு செல்வதற்கு முன் பயன்படுத்தப்படும் மைக்ரோமீட்டரின் அளவை உறுதிப்படுத்தவும். எடுத்துக்காட்டாக கேமின் அளவு 45.000 மில்லிமீட்டர் என்றால் 25 முதல் 50 மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டரை தேர்ந்தெடுக்கவும். மைக்ரோமீட்டரை தேர்ந்தெடுத்த பிறகு மைக்ரோமீட்டரில் ஏதேனும் பிழை இல்லாததை சரிபார்க்கவும். பிழை இருந்தால் உண்மையான அளவீடுகளுடன் அதை சரிபார்க்கவும். கேம் ஷாஃப்டை வி பிளாக்குகளுக்கு இடையில் வைக்கவும். கேம் உயரம் வரை மைக்ரோமீட்டரின் அசையும் திம்பிளை தளர்த்தி கேம் லூப் மற்றும் பேஸ் இடையே இன்சர்ட் செய்யவும். ராட்செட் மூலம் அதை இறுக்கி ராட்செட் சத்தம் கேட்கும் போது சுழற்றுவதை நிறுத்துங்கள். ரீடிங்குகளை குறித்து வைத்து உற்பத்தியாளரின் பரிந்துரைக்கப்பட்ட ரீடிங்குகளுடன் ஒப்பிடவும். இதேபோல் கேம்ஷாஃப்ட் ஜர்னலில் டயல் கேஜை வைத்து டயல் கேஜில் பூஜ்ய நிலையை அமைக்கவும். கேம்ஷாஃப்டை மெதுவாக திருப்பி டயல் கேஜில் ஏதேனும் விலகலை குறித்து கொள்ளவும். டயல் கேஜில் விலகல் அளவீடுகளை குறித்து வைத்து உற்பத்தியாளரின் பரிந்துரையுடன் ஒப்பிடவும். உண்மையான பரிந்துரைக்கப்பட்ட அளவீடுகளுடன் பொருந்தவில்லை என்றால் கேம்ஷாஃப்டை மாற்றவும். கேம்ஷாஃப்ட் ஜர்னல் தேய்மானங்கள். ஜர்னல் தேய்மானங்களை அளவிடுவதற்கு பிளாஸ்டிக் கேஜ் பயன்படுத்தவும். ஹவுசிங்ஸ் மற்றும் கேம்ஷாஃப்ட் ஜர்னல்களை சுத்தம் செய்யவும். சிலிண்டர் தலையில் கேம்ஷாஃப்டை நிறுவவும். கேம்ஷாஃப்டின் முழு அகலத்திற்கும் அளவிடும் பிளாஸ்டிக் துண்டுகளை வைக்கவும். கேம்ஷாஃப்ட் வைப்பிடத்தை நிறுவவும். குறிப்பிட்ட டார்க் விசையை பெறும் வரை 2 அல்லது 3 முறை இருக்கும் வரிசையை மீண்டும் செய்வதன் மூலம் கேம்ஷாஃப்ட் ஹவுசிங் போல்ட்டுகளை சமமாகவும் படிப்படியாகவும் எண் வரிசையில் இருக்கவும். கேம்ஷாஃப்டை திருப்ப வேண்டாம். வைப்பிடத்தை அகற்றி பிளாஸ்டிக் உறைகளை அளவிடும் அளவை பயன்படுத்தி அதன் பரந்த புள்ளியில் அளவிடும் பிளாஸ்டிக் அகலத்தை அளவிடவும். சில என்ஜின்கள் ராக்கர் ஆர்முக்கு பதிலாக டாப்பெட் மற்றும் ஷிம்களை பயன்படுத்துகின்றன. இது போன்ற சந்தர்ப்பங்களில் டாப்பெட்டின் சேதத்தை சரிபார்த்து டாப்பெட்டின் வெளிப்புற விட்டம் மற்றும் சிலிண்டர் ஹெட் துளை அளவை அளவிடவும். இடைவெளியை கணக்கிடுங்கள். அது அதிகமாக இருந்தால் டாப்பெட் மற்றும் ஷிம் ஆகியவற்றை மாற்றவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இதனால் குறைபாடுகளை காணவும் வைப்ரேஷன் டேம்பரை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டோம். என்ஜின் பிளாக்கிலிருந்து கேம்ஷாஃப்டை அகற்றவும் கேம்ஷாஃப்டின் பெண்ட் மற்றும் ட்விஸ்டை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டோம். இதில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.